எங்க போறீங்க? கொஞ்சம் இந்த குழம்போட பேரை கேளுங்களேன். வெண்டைக்காய் தம்புளி. ரொம்பவே வித்தியாசமா இருக்குல்ல? இந்த பேரு தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இது செய்யறதுக்கு 7-8 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1 2 தட்டி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு பவுல்ல 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் முழு தனியா, 2 ஸ்பூன் பச்சரிசி, 4 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அடுத்தது வெண்டைக்காவை நல்லா சின்ன சின்னதாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த வெண்டைக்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கி வெந்துடுச்சு. இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம ஊற வச்சிருந்ததை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். தண்ணியோட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக தேங்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அதே கடாயில் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். கடுகு வெடிச்சதும் ஒரு 2 மிளகா வத்தலை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கணும். இப்போ தட்டி வச்சிருந்த பூண்டு, ஜீரகம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சிருந்ததையும் ஊற்றிட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதையும் இதில் கலந்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கல்லுப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா கொதி வரணும். இதோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா மூடி போட்டு மூடிட்டு நம்ம லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சிடணும். அப்போ தான் நிதானமாக அது நல்லா வெந்து பச்சை ஸ்மெல் எல்லாம் போகும். அவ்வளோதான், இதோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்த வெண்டைக்காவை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நல்லா ஒரு 4 கப்பு மோரை நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கு தேவையான அளவு தான் நான் இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டேன். மோரை சேர்த்த உடனே நீங்கள் லைட்டாக அந்த மோர் சூடானாலே போதுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், வெண்டைக்காய் தம்புளி ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.